ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ் அப். சார் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஷார்ட் டேக்கு போயிட்டே இருக்கு. ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் வந்து இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ ஒரு விக்ரம் அளவுக்கோ ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். இந்த படத்துல வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக், ஷாம் சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மெச்சூர்டான நடிப்பு அந்த படத்துல கொடுத்துருக்கிறாரு. அவர் இத்தனோட வருட டிராவல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம், அந்த மெச்சூர்டான நடிப்பு அதை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண கேரக்டர் வேற யாரு பண்ணாலும் இந்த அளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி இருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். அதே போல வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் வேற இருந்தது. ரைட்டு. நம்ம வந்து அமிர்தா ஐயர்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு சின்ன ரோல், அதில் நல்ல ரோல் தான் அவங்களுக்கு. அமிர்தா ஐயர் ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போது வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அது வந்து சீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சீனாக இருக்கும். இந்த சீனை அவங்களால எப்படி கன்சியூம் பண்ண முடியும், எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு பயத்தோடய நம்ம இருப்போம். ஆனால் அந்த சீனை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி எங்களை ஆச்சரியப்பட வச்சாங்க. அதே போல் ஒரு எமோஷனான ஒரு சீன் இருந்தது. அதுலேயும் வந்து அவங்க அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாங்க. அதே போல் ஐஸ்வர்யா லட்சுமி மேடம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேடம் வந்து ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பு, அதாவது அவங்களுடைய ஷெட்யூல் மோஸ்ட்லி எங்களுக்கு ஜெய்ப்பூரில் தான் இருந்தது. ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. ரியலி அது வந்து அவங்கள பாராட்டத்தக்கது. அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேறு அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மொத்தம் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணால் நல்லா இருக்கணும், அந்தளவுக்கு சார் வந்து மைண்டில் ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது. சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ் அப். சார் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஷார்ட் டேக்கு போயிட்டே இருக்கு. ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடிச்சதும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அப்போதான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு விடிவி கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னேன். எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காமல் நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டைலாக்கு, அவர் ஒரு டைலாக் ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்று ஆரம்பிச்சு இன்னொன்று முடிப்பார். அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும், சரி இதில் ஆரம்பிச்சு இதில் முடிப்பார் பார்த்தா அப்பவும் மாற்றி பேசுவார். நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஆனால் ஏன்னா அவர் ஒரு காமெடியில் இருப்பார், நம்ம ஒரு சீரியஸ் மூடில் இருப்போம் அந்த கேரக்டரு. ஸோ ஒரு காமெடியாக இருந்தால் நம்ம ஏதோ ஒரு பிட்டை போட்டு நம்மளும் அதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா RX100 அப்புறம் வந்து மங்கள் வாரம் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், 2 ஃபிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கதைக்கு சார் தேடும்போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாகவும் இருக்கணும். ஸோ அதை ரெண்டுமே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எங்க படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ ஒரு விக்ரம் அளவுக்கோ ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். அதுக்கு எந்த
ஏன்னா ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். கம்மிங் April 3 வர்ற குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க. உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்து மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்க மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அந்த ஆண்டலோட இருக்குன்றதை விட எங்களோட நம்பிக்கை. ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஹாலிடே அண்ட் சம்மர் ஹாலிடே வந்துடுது. ஸோ சம்மர் ஹாலிடே லீடரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இப்போ என்னுடைய இப்போ ஃபங்க்ஷன் நிறைவேறிய இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் டின்னர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நிதானமா ரிலாக்ஸா ஹாப்பியா போங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆஞ்சலினா விஜய் அவர்களுக்கு மற்றும் நம்ம நிகில் முருகன் அவர்களுக்கும் தேங்க்ஸ். கடைசியாக இந்த படத்துல வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக், அந்த டைலாக்கோட இந்த சொல்லி இந்த படத்தை இதை நிறைவுபடுத்துறேன். கடவுள் எந்த உதவியும் நேரடியா செய்யறதில்லை. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமா தான் நடக்கும். நாம அவங்களதான் நம்பணும். நீங்க என்ன நம்புங்க.